என்ன பார்க்க போகிறோம்னா டே 3 எஸ்எஸ்சியோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ஹெச்சிஎஃப் கேட்டுக்கிறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்ன? ஹெச்சிஎஃப்னா காமனில் லீஸ்ட்டு நம்பர் எடுத்துருதுமா பாருங்கள். 3/5 3/9 3/14 இது ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணோம்னா என்ன வரும்? லீஸ்ட்டில் காமன் ஃபேக்டர். ஆன்சர் கீ பாருங்கள். நம்பர் வித் த மினிமம் இண்டெக்ஸ்னால் பவரில் மிக குறைந்தது எதிர்பாருங்கள். காமன் நம்பர் எல்லாமே 3 தான். அது மிக குறைந்ததுன்னு 3/5. அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 2 நம்பர் ஆர்தர் ஒரு 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு அதில் வந்து எல்சிஎம் கொடுத்து நம்மக்கிட்ட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அது 4Aன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று 3Aன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் அதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுறனாலும் பண்ணுங்கள், இல்லாட்டி ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த எல்சிஎம்க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். எல்சிஎம் என்ன 180 180 இந்த இது ஃபுல்லு மல்டிப்ளேஷன் ஒன்றா 12A வருமா? 12A = 180 வரும். நம்மளுக்கு ஏ தான் வேணும். A = 180/12. அப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா A = 15 வருதா? இப்போ வந்து 4A 3A இருக்குது. இதில் எது ரொம்ப சின்னது? 3A தானே. ஆனால் 3 × ஏவோட வேல்யூ என்ன? 15. மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 45 வருதா? 45 தான் ஆன்சர். தேர்டு கொஷின் பாருங்கள். தேர்டு கொஷின் வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்சிஎம்னா காமன் ஃபேக்டரில் மிக உயர்ந்தது, மற்றதெல்லாம் எடுத்துழுதுங்க. ஏல வந்து ஏ எல்லாத்துலேயும் இருக்குது. ஏ எடுத்துக்கோங்க. அதில் மிக உயர்ந்தது என்ன? A/19. அடுத்தது பாருங்கள். பியில் வந்து மிக உயர்ந்தது பாருங்கள். மிக உயர்ந்தது B/7. சி வந்து சியில் ஒரே 2 டைமில் இருக்குது. சியில் அந்த 2ல் எது மிக உயர்ந்தது? C/9. அதே போல் டி பாருங்கள். D/3 1ல் தான் இருக்குது. அதனால் D/3. அடுத்தது ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். 6 பால்ஸ் வந்து காமனாக இது பண்ணுறாங்க. அதில் வந்து இனிஷியல் வந்து 2, 4, 6, 8, 10 அண்டு 12 செகண்ட் சொல்லி கொடுத்துட்டு 30 மினிட்ஸ்க்கு அந்த பெல் வந்து மறுபடியும் எப்போ அடிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. முறையே 2, 4, 6, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளி 6 மணிகள் ஒன்றாக ஒலிக்க தொடங்கின. இந்த டிஃப்ரென்ஸில் வந்து அந்த மணி வந்து ஒன்றாக ஒலிக்கன்னா ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கழித்து அவை எப்போ ஒன்றாக ஒலிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா போது 2, 4, 6, 8, 10க்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 120 செகண்ட்ஸ் வருது. நம்ம இது மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம்னா 2 மினிட்ஸ் வருதா? ஏற்கனவே அப்போ வந்து என்ன கேட்டுக்கிறாங்க? 30 மினிட்ஸ் த நம்பர் டைம் ஆஃப் த டெல் டுகெதர் இஸ்னா 30 நிமிட்ஸ்க்கு அப்புறம் எப்போ அடிக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் 30/2 டிவைட் பண்ணி +1 ஆட் பண்ணுறோம். +1 ஆட் பண்ணோம்னா 16 வருதா? 16 டைமுக்கு அப்புறம் அது வந்து அடிக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஏபிசி ஒரு வட்டப்பாதையில் ஒரே நேரத்தில் மற்றும் அதே நேரத்தில் அதே திசையில் ஓட ஆரம்பிக்கும். ஏ ஒரு சுற்றை 120 வினாடியிலும், பி 100 வினாடியிலும், சி 80 வினாடிகளில் முடிக்கப்படும் எனில் எந்த நேரத்துக்கு பிறகு அவர்கள் மீண்டும் தொடக்க புள்ளியை சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருது? எல்லாத்தையும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதையெல்லாம் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 1200 செகண்ட் வருது. இது மினிட்ஸ்க்கு மாற்றிங்கன்னா என்ன 20 மினிட்ஸா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. 6th கொஷின் பாருங்கள். 3 எண்கள் வந்து 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள அவற்றின் எல்சிஎம் வேல்யூ கொடுத்து நம்மக்கிட்ட ஹெச்சிஎஃப் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணனா? ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் = அந்த எல்சிஎம் வேல்யூ பைக் மேலே போட்டு பைக் கீழே உங்கள்கிட்ட அந்த ரேஷியோ கொடுத்தாங்களே அந்த ரேஷியோ மல்டிப்ளேஷன் பண்ணி போடுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 4 கிடைக்கும். 4 தான் ஆன்சர். அடுத்தது 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் வில் டிவைட் 148, 246 and 623 லீவிங் ரிமைண்டர் 4 and 6 and 11 சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த 3ஐயும் பிரித்து முறையே 4 and 6 வகுப்படும் பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான எண் என்னன்னு தெரியும்னா அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக 148லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். அதே போல் 246லேருந்து 6 மைனஸ் பண்ணுங்கள். 623லேருந்து 11 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி வர நம்பரை ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணுங்கள். ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஹெச்சிஎஃப் என்ன வருதுன்னா 12 வருது. 12 தான் ஆன்சர். 8th கொஷின் பாருங்கள். 8th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக 3 மீட்டர் 5 மீட்டர் சென்டிமீட்டர் அண்டு 90 சென்டிமீட்டர் அளக்க பயன்படும் அளவுகோலின் அதிகபட்ச நீளம். நீங்கள் ஒரு ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறீங்க. அந்த ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டில் எது அதிகபட்ச நீளம் சொல்லி கேட்குறாங்க.
செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 3 மீட்டருங்கிறது சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 300 வருமா. அதே 5 மீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 510 சென்டிமீட்டர் வருமா. அதே 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் வேல்யூ ஃபைன் பண்ணிங்கன்னா போது ஹெச்சிஎஃப் வேல்யூ ஃபைன் பண்ணால் 30 வருதா. 30 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 9th கொஷின். 9th கொஷின் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 எண்கள் மீப்போவா மீச்சிமா கொடுத்து ஒரு எண் தெரியும், இன்னொரு எண் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரியும். செகண்ட் நம்பர் வேணுன்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வேல்யூ பை ஃபஸ்ட் நம்பர் டிவைட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 80 வருதா. 80 தான் ஆன்சர். 10th கொஸ்டின் பாருங்கள். 10th கொஸ்டினில் என்ன சொல்லிக்கிறாங்க, ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்களா. ஹெச்சிஎஃப் என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸை பாருங்கள். அதில் என்ன எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 வருமா. அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1. இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி வடிவத்தில் இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் எழுதலாமா. எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கிறேன். ஹெச்சிஎஃப்னா காமன் ஃபேக்டர் தானே. காமன் ஃபேக்டர் ரெண்டுலேயே இருக்குது எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான். அடுத்த 11th கொஷின் பாருங்கள். 2 எண்கள் கூட்டுத்தொகை பெருக்குத்தொகை கொடுத்து மீப்போவா மதிப்பை காண்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துட்டாங்க 20ன்னு. அதுலேருந்து ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு விட்டுனா ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் வரும். அப்புறம் பெருக்குத்தொகை கொடுத்துருக்குறாங்களே எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 96ன்னு. இதில் வந்து ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கி. எக்ஸோட வேல்யூ 8,12. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 8 சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் 8. இது பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 12 கிடைக்குதா. இப்போ பாருங்கள், இப்போ வந்து எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணியாச்சு. அந்த ரெண்டையும் வச்சு ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிங்க. ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன வருது, 4 வருதா. 4 தான் ஆன்சர். அடுத்த 12th கொஸ்டின் பாருங்கள். 12th கொஸ்டின் எல்சிஎம் கேட்டுக்கிறாங்க. அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3,21 நம்பர்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்கள். எல்சிஎம் ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன வருது, நம்பர்ஸ்க்கு 6 வருது. அடுத்தது அந்த டேமில் எடுத்துக்கோங்க. a - 1 a - 1 த ஹோல் ஸ்கொயர்டு a + 1 a - 1. a - 1 3 டேம்லேயும் இருக்குதுனோடனே அதில் பவரில் மிக உயர்ந்தது என்னன்னு பாருங்கள், a - 1 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்புறம் மிச்சம் என்ன டைம் இருக்குது பாருங்கள், a + 1 மட்டும்தான் நிற்கிது. a + 1 அந்த நம்பரையுமே அந்த கண்டுபிடிச்ச ஃபேக்டரியும் எடுத்து எழுதுங்க. வேலை முடிஞ்சது. 13 கொஷின் பார்க்கலாம் வாங்க. 13 கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட வேல்யூ கொடுத்துட்டு ஒருத்தர் இன்னொரோட வேல்யூவும் கொடுத்து நம்மக்கிட்ட இன்னொன்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஒரு நம்பர் எக்ஸ் இன்னொரு நம்பர் ஒய்ன்னு வச்சுட்டா ஹெச்சிஎஃபோட வேல்யூ போட்டுங்க, எல்சிஎம்மோட வேல்யூ போட்டுங்க. அடுத்து இன்னொரு நம்பர் கொடுத்தாங்களா அதோட வேல்யூ போட்டுங்க. ஒய்ங்கிறது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோமோ அது. ஒய் ஈக்குவல் டு இந்த இங்கே இருக்கிற நம்பரை இங்கே கொண்டு வந்துங்க. இன்டூ இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா டிவைடாக மாறிடுமா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு -1. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு வடிவத்தில் இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர்டு -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு + 1 எழுதலாமா. பை இந்த டைம் கீழே கொண்டு வந்தோமா அந்த டைம் வச்சுக்கேன், எக்ஸ் ஸ்கொயர்டு + 1. எக்ஸ் ஸ்கொயர்டு + 1 எக்ஸ் ஸ்கொயர்டு + 1 கேன்சல் ஆயிரு. ஃபைனலாக எக்ஸ் + 1 கிடைக்குமா. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு -1 இந்த 2 தான் கிடைக்கும். இந்த 2 தான் ஆன்சர். அடுத்த 14th பார்க்கலாம் வாங்க. 14 கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, மீப்போவா காண்க. மீப்போவானா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரியும். நம்பர்லேயே பாருங்கள், காமன் நம்பர் என்ன, இது எப்படி எழுதலாம், 4 × 2ன்னு எழுதலாமா. இது எப்படி எழுதலாம், 4 × 4 எழுதலாமா. ரெண்டுலேயும் 4 மட்டும்தான் காமனாக இருக்குதா, அதனால் 4 எடுத்துக்கோங்க. பி ரெண்டுலேயுமே இருக்குதா, இதில் மிக குறைந்த பவர் என்ன, பி ஸ்கொயர்டா. அடுத்து Q ரெண்டுலேயுமே இருக்குது, மிக குறைந்த பவர் என்ன, Q ஸ்கொயர்டா எழுதிக்கிங்க. அடுத்து R ஸ்கொயர்டு R க்யூப் ரெண்டுலேயுமே மிக குறைந்தது என்ன, R ஸ்கொயர்டா, R ஸ்கொயர்டு இல்லை ஆர் மட்டும்தான் இருக்குது. மிக குறைந்தது என்ன, R தானே, R. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்த கொஷின் பாருங்கள். 15 2 எண்களின் பெருக்குத்தொகையும் கொடுத்து அதுக்கப்புறம் மீப்போவா 5ன்னு கொடுத்து மீச்சியமா கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. 2 நம்பர் எக்ஸு ஒய்ங்கிற 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ வந்து 1600ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் நம்மளுக்கு வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் தான் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு அந்த கூட்டுத்தொகை எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, போட்டுக்கோங்க. எல்சிஎம் என்ன தான் தெரியாது. எல்சிஎம் இன்ட்டு 5 ஈக்குவல் டு 1600. எல்சிஎம் ஈக்குவல் டு 1600/5 கேன்சல் பண்ணிங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 320 வருதா. 320 தான் ஆன்சர்.